அம்மன் அருள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் எதை பத்தி பார்க்க போறோம்னா, முக்கியமான பெயர்ச்சி. நம்ம அம்மன் டிவில எப்போதுமே கொடுக்கக்கூடிய பெயர்ச்சி சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சி. இந்த 12 ராசிக்காரர்களும் எது சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார். இதை பத்தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த சுக்கிர பகவான் பயிற்சி எப்ப பயிற்சி ஆகிறார்? கரெக்டா டிசம்பர் மாசம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அதாவது தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். உத்திரா நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப இந்த பயிற்சி இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறார்? டிசம்பர் மாசம் 28ஆம் தேதி வரை என்ன யோகத்தை இந்த 12 ராசிக்காரர்களும் பார்க்க போறோம். இதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சுக்கிர பகவான்னா யாருங்க? பொதுவா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத கிரகமே யாருமே இல்லைங்க. ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான். யார் வந்தாலும் பாருங்க, சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியை வந்தா உடனே ஜாதக நோட்டு எடுத்துட்டு பார்ப்பாங்க. ஆஹா, நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்குமா, மிகப்பெரிய ராஜ யோகம் இருக்குமா? ஏன்னா ஒரு வருஷ பலனை ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். சொகுசு காரு, சொகுசு பங்களா, இது எல்லாமே சுக்கிர பகவான் தான். ஆண்களுக்கு மனைவி, ஆடம்பரம், அந்த இசை கலை, இதுக்கெல்லாம் அதிபதி எல்லாமே இந்த சுக்கிர பகவான் தான். ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே இந்த உலகத்துல கிடையாது. இந்த யோகத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா சுக்கிர பகவான் பாருங்க, நட்பு வீட்டுக்கு வராது. ஏன்னா ஏன் இது மெயினான பேர்ச்சிங்கன்னா, சனி பகவானும் சுக்கிர பகவானும் ரொம்ப நட்பு கிரகங்கள். கால புருஷனுக்கு கேந்திர யோகத்துல 10ஆம் இடத்துல சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துல போய் சூப்பரா உட்காராருங்க. 10ஆம் இடத்துல வந்தா பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கிடைக்கும். அந்த ஸ்தானத்துல அந்த சுக்கிர பகவான் வரும்போது இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன ஸ்பெஷல்னா, இந்த சுக்கிரனும் செவ்வாயும் நேரடியா பார்த்துக்கிறாங்க. இந்த பார்வைக்கு என்ன பலன், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க. அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க, குடும்ப ஜாதகமும். அது இல்லாம திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த சுக்கிர பகவானோட யோகம் இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3ஆவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி. இதுலயுமே பாருங்க, புத்திசாலியான ராசி எந்த ராசினா மிதுன ராசி தான். எல்லா விஷயத்தையும் நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பலன்னு சொல்லி பயங்கரமா யோசிக்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரா தான். இந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க, எப்போதுமே பாருங்க, இவங்க படிச்சிருக்கவே மாட்டாங்கன்னா இருக்க ஞான அறிவு இவங்களுக்கு மாதிரி யாரும் பிரம்மாண்டமா சிந்திக்க முடியாது. இந்த ராசியில பிறந்துட்டா குடுக்கல் வாங்க பிசினஸ் எல்லாமே மிதுன ராசி தான். ஃபைனான்ஸா இருக்கட்டும், இல்ல தகவல் தொடர்பா இருக்கட்டும், இல்ல பெண் மூலமாக அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கா இருக்கட்டும், நகைக்கடை வச்சிருக்கா இருக்கட்டும், இல்ல கமிஷன் ஏஜென்சியா இருக்கட்டும், எல்லாமே இந்த மிதுனத்துடைய தொடர்பு கண்டிப்பா இருக்கும். இவங்க கணக்கு இவங்க போட்டாங்கன்னா மாறாது. நல்ல கணக்கு வழக்குல நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நபர்கள் மிதுன ராசிக்காரங்க தான். உங்களுடைய ஆக்டிவிட்டா இருப்பாங்க. மிதுன ராசியை பொறுத்தவரை புதன் என்ன, அப்படியே ஆக்டிவிட்டா இருப்பாங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்க, சோம்பேறியா இருக்க மாட்டாங்க. நல்லா ஒரு ஆக்டிவிட்டா, ஒரு தன்மையான குணம், யாருக்கிட்ட எப்படி பேசி நம்ம காரியத்தை சாதிக்கணுங்கிறத சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த மிதுனத்திட்ட கண்டிப்பா இருக்கும். அவருடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போற, இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சுக்கிர பகவான் தான் யார்? ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை மனசுக்குள்ள இருக்கும். லைஃப்ல நம்ம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நிறைய ஆசை இருக்கும். அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகம் ஒரே கிரகம்னா சுக்கிர பகவான் தான். அது மட்டும் இல்ல, ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம், இசை கலை, இதெல்லாம் அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் தான். ஒரு வருஷ பலனா ஒரு மாசத்துல கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தாங்க. அதனாலதான் சுக்கிர புத்தி வந்துட்டா உடனே ஜாதகம் எடுத்து டக்குன்னு பார்ப்பாங்க, ஏதாச்சும் யோகம் இருக்குமா. அந்த ராஜயோகத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் தான். பெருங்கொண்ட பணத்துக்கு குரு. டக்குன்னு ஒரு மனுஷனுக்கு
ஒரு மனிதனுக்கு எல்லா யோகத்தையும் காட்டக்கூடிய ஒரே கிரகம் இந்த சுக்கிர பகவான் தான். அப்ப ஜாதகத்துல சுக்கிர பகவான் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம இல்லற வாழ்க்கைக்கு அதிபதியே சுக்கிர பகவான் தான் சொல்றாங்க. இல்லற சுகத்துக்குள்ள அதிபதி சுக்கிர பகவான். அது மட்டும் இல்லாம பொதுவாக அந்த அழகான பொருட்கள் எல்லாமே இந்த சுக்கிர பகவானை ஆதிக்கம் தான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதினா உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியா வர்றார். 5க்கும் 12க்கும் உடையவர். அவர் எங்க போயிருக்காருன்னா 8ஆம் பாவத்துல போய் நிற்கிறார். எங்க 8ஆம் பாகத்துல இந்த சுக்கிர பகவான் போய் இருக்கிறார். இப்ப 8ஆம் பாவத்துல சுக்கிர பகவான் போறது நல்லதா கெட்டதா பார்த்தீங்கன்னா பொதுவாக 12ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துக்கு போறது ரொம்ப நல்லது. அது விசேஷ ராஜயோகம் சொல்லுவாங்க. கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்கல்ல, அந்த யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொண்டு காட்டும். 12ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அது 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை வருமான ஸ்தானத்தை இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. லாபஸ்தான அதிபதியை செவ்வாயை பாக்குறாரு. அதனாலதான் இங்க ராஜயோகம் நான் சொல்றேன். மிதுனராசி சொல்லிடுவாங்க 8ஆம் இடத்துக்கு போனா பிரச்சனை ஒண்ணு அப்படின்னு கிடையாது. இது மிகப்பெரிய திடீர் ராஜயோகத்தை கொண்டு காட்டும். ஏன்னா மிதுனராசிக்காரங்க பாருங்க, பொதுவா 6ஆம் இடத்துல இப்ப புதன் இருந்தாருன்னா நிறைய வழக்கு, வம்பு வழக்கு, கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை, ஒரு செலவுகள், ரொம்ப ஒரு குடும்பத்துல நிறைய செலவுகள், இது மாதிரி நிறைய விஷயத்த கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. டாக்குமெண்ட் பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு பூமி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும். இனிமே நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும். அது குடும்பமா இருந்தாலும் சரி. ஏன்னா ரொம்ப குடும்பத்துக்காக உழைச்சிருப்பீங்க. இனிமே எந்த ஒரு தடையும் வராது. என்னை பொறுத்தவரை 6ஆம் இடத்துல இருக்காரு, கொஞ்சம் பார்த்துக்கணும். என்ன எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை, கடை பிரச்சனை, இது மாதிரி கொண்டு காட்டும். நண்பர்கள் பழக்கிட்ட ஒரு விரிசலை கொடுக்கும். சகோதர சகோதரி ஒரு மனவர்த்தத்தை கொண்டு காட்டும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கணவன் மனைவிட்டு ஒரு மனவர்த்தம் வரும். இது மாதிரி அமைப்புலாம் வரும். இனிமேல் வராது. எப்போ வராதுன்னா டிசம்பர் மாசம் கரெக்டாக 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் பகவான் பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் நல்ல ஒரு மாற்றம் வரும். இதுல இன்னொரு ஸ்பெஷல் யான ஒரு யோகம்னா, அதாவது இந்த புதன் பகவான் பாருங்க உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல யோகம் தான் சொல்லுவேன். ஏன்னா சூரியோட சேர்ந்து இருக்காரு. அப்ப மிகப்பெரிய எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய திறமை, மைண்ட் கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இப்ப என்னை பொறுத்தவரை நல்ல எது வந்தாலும் சரி அந்த வெல்லக்கூடிய திறமை உங்களுக்கு கண்டிப்பா வரும். இருந்தாலுமே கொஞ்சம் புதுசா ஒப்பந்தம் ஜாயின் பண்றதோ, புதுசா கையெழுத்து போறதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்ல டைம் தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு யோகம் தான். ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். ஆல்ரெடி நான் சனி வக்ர நிவர்த்தி போட்டிருந்தேன். மிதுன ராசிக்கு நிறைய பேர் எனக்கு ஜாதகம் கொடுத்துருந்தீங்க. ஏன்னா எனக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததே மிதுன ராசிக்காரங்க தான். அது இல்லாம எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருந்தீங்க. அனைவருக்குமே பொங்காலம் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு யோகம் தான் நான் சொல்லுவேன். நான் இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல வரல. இருந்தாலுமே இந்த ஜாதகத்துல இந்த அமைப்பு பிரகாரம் பாருங்க, நிறைய பேருக்கு வேலை கிடைக்காதவங்க எல்லாம் வெளியூர்ல கண்டிப்பா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். நிரந்தரமான ஜாப் கண்டிப்பா கிடைக்கும். அது நல்ல ஒரு உயர்ந்த பொறுப்பா கிடைக்கும். ஏன்னா அங்க சூரிய பகவான் இருக்கிறதுனால ஒரு ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்றோம். ஒரே கம்பெனில வேலை பார்க்குறேன், எனக்கு ப்ரொமோஷனே வரல, எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, கிடைக்கலாம். அந்த ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைக்கும். இங்கே வேலை பார்க்கக்கூடிய நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவ அனைவருக்கும் சொல்றேன், படிப்பு கல்வியில எந்த ஒரு தடையும் வராது. அரசாங்கம் மூலம் நிறைய உதவிகள் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேருக்கு அரசாங்க வேலைகள், நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் டிசம்பர் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, நிறைய பேருக்கு அரசாங்க வேலை நிறைய பேருக்கு அனுகூலமா வர்றது வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு கடன் வாங்கியாச்சு வீடு கட்டக்கூடிய யோகம் வருது. பார்த்துக்குவோம். வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த அமைப்புல நிறைய பேருக்கு வரும். என்னை பொறுத்தவரை வீடோ, இடமோ, வண்டியோ, வாகனமோ வாங்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பா உண்டு. இடம் வாங்கக்கூடிய யோகமும் வருது. இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். டாக்குமெண்ட் பிரச்சனை, பூமி பிரச்சனை எல்லாமே அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு. கணவனுக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் தீரும். கணவனுக்குள்ள எவ்வளவு மன வருத்தம் தான் சரி, அந்த மன வருத்தம் தீர்ந்து நல்ல அனுகூலமா வரும் வாய்ப்பு. ஏன்னா நிறைய பேர் கணவனுக்குள்ள ஒரு மன வருத்தம், சிக்கல், பிரச்சனையே பார்ப்பீங்க, பார்க்க மாட்டீங்க. திருமணம் புதுசா வரன்னு பாக்குறோம், கண்டிப்பா பாருங்க. கண்டிப்பா திருமணம் ஒன்னே அமையும். குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிரும். பொருளாதாரத்துல எந்த ஒரு குறை இருக்காது. ஏன்னா அந்த சுக்கிர பகவானே 5ஆம் வீட்டு அதிபதி இங்க பாக்குறவங்கள நிறைய பேருக்கு திடீர் யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா நடக்குது. பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட அந்த கோர்ட்டு கேஸ் எப்படிப்பட்ட வழக்கம் தான் ஒரு முடிவுக்கு வந்துடும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமா நிறைய வெற்றிகள் வரும். அதே மாதிரி ஒரு சுபகாரியம், சுப செலவு குடும்பத்துல கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்துல பாருங்க, சுப செலவு, சுபகாரியங்கள் சார்ந்த விஷயம் மிதுன ராசிக்கு நல்ல ஒரு யோகமா கண்டிப்பா வருது. என்னை பொறுத்தவரை அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்கும். அரசாங்கம், அரசியல் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கண்டிப்பா மிதுன ராசியை பொறுத்தவரை கிடைக்கும். மெயினா ஐடிஐ வேலையில உள்ள நபர்கள்லாம் நல்லா இருக்கும். அக்கௌண்ட்ஸ் கணக்கு விளக்கு பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும். மெயினா அந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில பார்க்கக்கூடிய நபர்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே பாருங்க நல்லா ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு. சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து கண்டிப்பா தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு தொழில லாபங்கள் கண்டிப்பா வரும். இனி வரக்கூடிய எதிர்கால நிலைமை சூப்பரா இருக்குது. என்னைய பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு.
மாமனார் மாமியார் உறவுல கொஞ்சம் ஒரு மன வருத்தம் இருக்கும். அவங்களுக்கு உடல் உபாதை உடல் காட்டானா பெருசா பாதிப்பு வராது. அதே மாதிரி எதிர்பார்த்த தன லாபங்கள் கண்டிப்பா 2ஆம் இடத்து செவ்வாய் இருக்கிறதுனால, அந்த சுக்கிரபகவான் பாக்குறதுனால பெருங்கொண்ட பண இன்கம் சந்தோஷம் உங்களுக்கு அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க எங்கேயாச்சும் லோன் கேட்கணும், அந்த லோன் உடனே சேங்ஷன் ஆகும். அது தனியார் லோனோ இல்லை கவர்மெண்டோ அந்த லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு மருத்துவர்கள் இது சார்ந்த விஷயத்துறையில உள்ளவங்க எல்லாருமே பாருங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். இனிமேல் எதிர்காலம் நல்லா இருக்கும். அதே மாதிரி திடீர் லாட்ரி யோகங்கள் நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து கேட்கக்கூடிய லாட்ரி யோகத்தை பத்தி பேச சொல்லுவீங்க. கண்டிப்பா அந்த 100% அந்த யோகங்கள் இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல 11ஆம் வீட்டு 2ஆம் இடத்துல இருந்தாவே அந்த மிகப்பெரிய அந்த ராஜயோகத்தை கொடுத்துருவாரு. கண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. அந்த லாட்ரி யோகங்கள் தேடி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு, பாத்துக்குவோம். ஏன்னா 11 2ஆம் இடத்துல இருந்தாவே அவர் கண்டிப்பா அந்த யோகத்தை கொடுத்துருவாரு. இந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல இருந்து பாக்கறதுனால திடீர் யோகம் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள். வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்கலாம் கண்டிப்பா அந்த வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டு வேலையை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல அனுகூலமா இருக்கும். அங்கேயே அவங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கேயே ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும். அங்கேயே படிச்சு அங்கேயே வேலை வாங்கக்கூடிய அனுகிரகம் இப்ப இருக்குது. அதாவது இந்த மிதன ராசியை பொறுத்தவரை நல்ல டைமிங் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இதை பயன்படுத்திங்க. கொஞ்சம் இந்த காலகட்டத்துல நண்பர்கள் பழக்க மாட்டோம், இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பாருங்க. ஜாமீன் புதுசா போடுறத கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. இப்ப நம்ம நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம், அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க எப்போதுமே பாருங்க தைரியமானவங்க, தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. அந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இனிமே இவங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வருதுங்க. என்னை பொறுத்த வரையும் அந்த செவ்வாய் நீசமாயி இப்ப வக்ரமாகிறாரு. இப்ப 7ஆம் தேதி வக்ரமாகிறாரு, டிசம்பர் 7ல வக்ரமாகிறாரு. அதை சுக்கிர பகவான் நேர பாக்குறாரு பாருங்க. அப்ப உங்களுக்கு நிறைய செலவுகள், குடும்பத்துல நிறைய செலவுகள், நிறைய செலவுகள், ஒரு பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. வேலை உத்தியம் சரியா அமைஞ்சிருக்காது. வேலை பார்க்க ஆள்கள்கிட்ட பெருகொண்ட பணத்துல லாபத்துல ஒரு சிக்கலை பார்த்துருப்பீங்க. புதுசாக ஜாமீன் போட்டு மாட்டிருப்பீங்க. கணவன் மனைவிகள் ஒற்றுமை இருந்திருக்காது. இது மாதிரி நிறைய தடைகளை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். இனிமே இருக்காது. நல்ல ஒரு அனுகூலம் இனிமே கிடைக்கும். இடம், பூமி, வீடு சார்ந்த விஷயம், வேலை உத்தியோகத்துல இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் எல்லாமே அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு சூப்பர் அமைச்சுக்கூடாது. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் அதுமே வெற்றிக்கு வரதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. பாத்துங்க. மிருகசீரிஷத்துல பிறந்தவங்க. அடுத்து திருவாதிரையில பிறந்தவங்க ரொம்ப பிரம்மாண்டமா சிந்திப்பீங்க. உங்க சிந்தனை ஏற்ற எல்லாமே நம்ம பெருசா நம்ம சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். எவ்வளவு பேர் வந்தாலும் அவ்வளவு பேருக்கும் புத்திசாலியா பதில் சொல்லக்கூடிய ஒரே நபர்கள் யாருன்னா திருவாதிரையில பிறந்தவங்க தான். இவங்க மைண்ட் பயங்கரமா ஷார்ப்பா இருக்கும். நல்லா டேலண்டான ஒரு பர்சன்னா இவங்கன்னா ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க. எது வந்தாலும் பயப்பட மாட்டாங்க. துணிச்சலா ஒரு விஷயத்துல இறங்குவாங்க. அந்த காரியத்தை முடிக்காம வெளியே வர மாட்டாங்க. திருவாதிரை மட்டும் அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க மட்டும் கண்டிப்பா இருப்பீங்க. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது. தொழில் சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும். தொழில லாபத்தை பார்ப்பீங்க. 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. சனியுடைய கால்கள் நிற்கிறாரு. சனி பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகுது. அப்ப தொழில் லாபங்கள் கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோகத்தோட உயர் பதவி, கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம், பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே தேடி வரும். நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே நல்ல ஒரு எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை நோக்கி போறாப்புல கண்டிப்பா வரும். அதாவது இந்த திருவாதிரை பிறந்தவங்களுக்கு நல்ல டைமிங் இருக்கு. கண்டிப்பா இதை பயன்படுத்திக்கிங்க. கெமிக்கல் ஃபீல்டு, அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங், மருத்துவ ஃபீல்டு, அரசியல் ஃபீல்டு, அரசாங்கம் சம்பந்த விஷயங்கள், மக்கள் தொடர்பு சம்பந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போகக்கூடிய நேரம் கண்டிப்பா திருவாதிரை பிறந்தவங்க சூப்பரா இருக்கு. அடுத்து புனர்பூஷணத்துல பிறந்தவங்க பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்னம்பிக்கையான குணம், தன்மானத்தை பார்க்கக்கூடிய குணம் எல்லாமே நீங்க தான். எல்லாமே குடும்பத்தை எடுத்து நீங்க தான் பார்ப்பீங்க. இனிமேல் குடும்பத்துல ஒரு நிம்மதியான தருணத்தை பாக்குறீங்க. ஏன்னா ரொம்ப செலவை பார்த்துட்டீங்க, நிறைய ஒரு தடையில சந்திச்சிட்டீங்க, ஒரு ஒற்றுமை இல்லை, நண்பர்கள், பழக்க வழக்கம், தொழில், சில பேர் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயத்த கொஞ்சம் ஒரு 2 மாசமா பாக்குறீங்க. உங்களுக்கு நிறைய ஒரு தீய பலன்லாம் கொடுத்தாரு, இனிமே கொடுக்க மாட்டார். இனிமே எதிர்காலம் நல்லா இருக்கு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு, கல்வி, உத்தியோகத்தோட உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும். நண்பர்கள், பழக்க வழக்கம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். புதுசா திருமணம் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதி கண்டிப்பா திருமணம் பண்ண நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார். குழந்தை பாக்கிய சொன்ன விஷயம், ஆசிரியர்களை பார்க்கக்கூடிய நபர்கள், வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், நகைக்கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பாருங்க, சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மிதன ராசிக்கு மிகப்பெரிய வெற்றிகளை பயிற்சியாக அமைகிறது.